கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்களோடு கூட இந்த காலவெளியில் இந்த காணொலியை பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய சத்தியங்களை புது சிருஷ்டியின் வழியாய் நாம் அனுபவித்து வாழ்வதற்கு தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு பாராட்டின அன்பு மகா பெரியது, மகா பெரியது. பிரியமான தேவஜனமே, இப்பொழுது பரிசுத்த ஆவி இயேசு மேல வந்து இறங்குகிறார். எப்படி இறங்குகிறார்? ரூபம் கொண்டு இறங்குகிறார். பரிசுத்த ஆவியன் ரூபம் கொண்டு இறங்குகிறார். ரூபம் என்றால் நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு போகணும். எப்படி கேட்டீங்கன்னா, நாம் நமது சாயல்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, நமது சாயல்படியும் நமது ரூபத்தின்படியும். பிரியமான தேவஜனமே, சாயல் என்பது சரீரத்தில் உண்டாகிற சாயல் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாயல் என்றால் பிதாவுடைய சாயல் நமக்கு இருக்கணும் இல்லையா? தேவனுடைய சாயல். அப்படியா இருக்கிறோம்? அப்படி இல்லை. ஒருத்தர் நெட்டையா இருக்கிறோம், ஒருத்தர் குட்டையா இருக்கிறோம், ஒருத்தருடைய முகம் வேறு மாதிரி இருக்குது, ஒருத்தர் கலராக இருக்கிறோம், ஒரு கருப்பாக இருக்கிறோம். அது சாயல் அல்ல. அப்போ சரீரத்தில் சாயல் அல்ல. ஆத்துமாவில் என்னுடைய நினைவுகள் உடைய நினைவுகள் அல்லன்னு சொல்லி அங்கேயே என்ன செய்றாரு? மாத்திடுறாரு. அப்போ ரூபம் எதில் இருக்கு, சாயல் எதில் இருக்கு அப்படின்னா ஆவியில தான் தேவனுடைய சாயல் இருக்கு, தேவனுடைய ரூபம் இருக்கு. ஆனால் அப்படின்னாலே பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு உங்களுக்குள்ளே வருகிறார் என்றால் அந்த சாயலை, அந்த ரூபத்தை உங்களுக்குள்ளே அது பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்காகவே உங்களுக்குள்ளே வருகிறார். நீங்கள் தேவ சாயலாக தேவ ரூபமாய் வரும்பொழுது ஆளுகையும் அதிகாரமும் உங்களுக்குள்ளே வரும். ஆளுகையும் அதிகாரமும் இழந்து போன, ஆதாமிலே இழந்து போன அந்த மகிமையினுடைய ஆசீர்வாதம், ஆளுகை. ஆதாமு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் பாருங்க, எப்படி தெரியுமா? சாதாரணமானது இல்லைங்க. சர்வ பூமியும் ஆள்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அது அப்படி ஆகுங்க. அவர் வந்து தோட்டத்தில் இருந்து விருட்சங்களுக்கு தண்ணீர் பாய கடவுதுன்னு சொன்னால் உடனே அது அப்படி செய்யும். அப்படிதான் உண்டாக்கி வச்சிருந்தார். அதை இழந்து போனதுனால, அதை விட்டு வெளியே வந்ததுனால எவ்வளவோ வருத்தங்களும் கஷ்டங்களும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆரம்பத்தில் நல்லா இருந்திருப்பாங்க, நல்லா பாடி துதித்து அந்நிய பாஷையில் கர்த்தரை அப்படியே ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து இருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த அன்பு அப்படியே குறைய ஆரம்பித்தது. எபேசிய சபைக்கு சொல்லும்போது சொல்லாருலாம், ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு என்று. அப்போ இந்த உறவு, இந்த ஐக்கியம், இந்த சாயல், இந்த ரூபம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளை புதுப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். மறுபடியும் நாம் தேவனோடு கூட உறவாடும்படியாக. அதான் மிக முக்கியங்க. இப்ப பாருங்க, நல்ல நட்பா இருக்கிறவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அது மனசு ரொம்ப அழுத்தமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் சந்திக்கும் போது அந்த மனஸ்தாபம் மாறி அவங்க நேசத்தை புதுப்பிக்கும் போது அந்த இருதயத்தில் இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குங்க, பெரிய சந்தோஷம் உண்டாகும். அப்போ தேவனை விட்டு பிரிந்த உறவை மறுபடியுமாய் நமக்குள்ளே கொண்டு வர இயேசு வந்தார். அந்த உறவிலே தொடரும்படி தூய ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறார். அவர் புதுப்பித்தார், அவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்த நமக்கு இவர் பலன் கொடுத்து தேவனோடு கூட பேசும்படியாய், உறவாடும்படியாய் ஆவியானவர் வந்தார். இயேசு வந்த நோக்கம் உயிர்ப்பிப்பதற்காக, ஆவியானவர் வந்த நோக்கம் தேவனோடு கூட பேசுவதற்காக. இதை நாம் நன்கு அறிந்தோமானால் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது நிச்சயவதில்லை, வருவதில்லை. தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்பதை நீங்கள் இந்த காணொளி மூலமாக இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறார். வார்த்தை தாங்க முக்கியம். வாழ்க்கைக்கு தேவை வார்த்தை. வார்த்தை வரும்பொழுது வார்த்தை வந்து உறவுகளை ஏற்படுத்தும். உறவுகள் உன்னதமானவரோடு இணைக்க வைக்கும். அப்படிப்பட்டதான காணொலியை தான் நீங்கள் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு இறங்கி இந்த மனுக்குலத்தினுடைய அந்த மனுமக்களுடைய சாயலை, ரூபத்தை மாற்றி தேவனோடு கூட உறவாடுவதற்காக
வந்த தூய ஆவியானவருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே சத்தியத்திலே நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காணொலி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்மோடு இருக்கிற உறவு தொடரட்டு நான் ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.